எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. மீன ராசி ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா மீன ராசிய உபய ராசி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். உபய ராசி அப்படின்னு சொல்றோம். உங்களுடைய ராசிநாதனே பார்த்தா குரு பகவான் தான். அப்போ அவர் எப்ப பயிற்சி ஆகிறார்? வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி இரவு 1:50 மணிக்கு மிதுன ராசியில் இருந்தவர் கடகத்திற்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய உச்ச குருவாக அவர் பயிற்சி ஆகிறார். இப்ப பாத்தீங்கன்னா உங்கள் ராசி மீதே சனி பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நல்லா ஆட்டம் போடுறார், நல்லா விளையாடுறார். பலருடைய இன்னல்களை என்னால் உணர முடிகின்றது. ஏன்னா மீன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. இந்த ராசிக்காரர்களோட மனோபாவம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டங்கள்ல நம்ம எதுக்குப்பா வம்பு அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க, ஓரமா ஒதுங்கிடுவாங்க. ஆனா இவங்களே பேசாம போனாலும் அந்த நம்மளை தேடி ஏற வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உங்களை தேடி நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத சில சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடைபெற்றிருக்கலாம். ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலே சனி பகவான் அமர்ந்து கொண்டிருப்பதால் அது போன்ற நிகழ்வுகள் ஏற்படலாம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க எதை தொட்டாலும் பிரச்சனை, தடை, மனக்குழப்பம், வம்பு, தேவையில்லாத வம்பு வழக்கு, இப்படி போயிட்டு இருக்க உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை, ஒரு 1000 வாட்ஸ் பல்பை போட்டா எப்படி இருக்கும்? அதுதான் உச்ச குருவானவர் செய்ய போகிறார். அதுவும் இல்லாம உங்களுடைய ராசிநாதன் மீதே உச்ச குருவின் 9ஆம் பார்வை விழுவதால் சகலவிதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்வார். அதே போல உங்களுடைய பாக்யஸ்தானத்தை உச்ச குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால் பார்க்கிறார். அதனால் உங்களுடைய பாக்யஸ்தானம் வலுப்பெற்று தந்தை வழியில் அனுகூலங்கள் ஏற்படும். சிலருக்கு தந்தை மூலமாக சொத்துக்கள் கூட கிடைக்கலாம், அல்லது தந்தையுடன் நல்லுறவு ஏற்படலாம். ஏதோ தந்தை வழியில் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்தில் போய் குரு அமர்வதால் புத்திர தடைகள் விலகி புத்திர பாக்கியம் இதுவரை கிட்டாதவர்களுக்கு கிட்டும். அதே போல பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்தை நம்ம மனோபாவம்னு சொல்லுவோம். ஒரு குழப்பமான மனநிலை, ஒரு ஸ்ட்ரெஸ்டா இருந்திருப்பீங்க, மன உளைச்சலா இருந்திருப்பீங்க. அப்ப உச்ச குரு அங்க உட்கார்றாருன்னா அங்க உங்களுக்கு வெளிச்சம் போட்ட மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். உங்க மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிந்த உறவுகள், காதலர்கள் மறுபடியும் தொடர்பு ஏற்படுவதற்கான அனுகூலமான காலமாகவும் வருகின்ற குரு பயிற்சி அமையும். மீனராசி அப்படின்னா அது ஒரு கடல் ராசி. அதே போல கடகம் என்பதும் ஒரு நீர் ராசி. ஒரு நீர் ராசி கடகத்திலிருந்து நீர் ராசியான மீன ராசியை பார்க்கிறார். அதனால மீன ராசி அன்பர்கள் கடல் ஸ்தலமான ராமேஸ்வரம் அல்லது திருச்செந்தூர் சென்று அங்கு கடலில் நீராடுவது உங்கள் வாழ்வில் மேலும் சிறப்பை ஏற்படுத்தும். அதே போல திருச்செந்தூர் போய் கடல்ல நீராடி விட்டு முருகனை வழிபடுவதும் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்கள் அபரிமிதங்களை ஏற்படுத்தும். அதே போல வியாழக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய பக்கத்துல இருக்க கோயில்ல பாத்தீங்கன்னா குரு பகவானை தரிசனம் செய்யுங்கள். அதே போல தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுவது சிறப்பு. அதே போல முடிந்தவர்கள் அவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம் குரு பகவானுக்கு. இல்ல கொண்டைக்கடலை மாலை 54 108 அவருக்கு சாற்றி அர்ச்சனை செய்து வந்தால் உங்கள் வாழ்வில் குரு பகவான் அனைத்து விதமான அனுகூலங்களையும் வருகின்ற குரு பயிற்சியில் செய்வார் என்று சொல்லி உங்களுடைய மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அனைத்து விதமான அனுகூலங்கள் அபரிமிதங்கள் ஏற்படட்டும் என்று சொல்லி எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.